ஹாய்ங்க. இந்த ஒரு பொருள் இருந்தா போதுங்க. பூரி அவ்வளோ அட்டகாசமா வருங்க. அப்பளம் மாதிரி இல்லாம நல்லா பொசு பொசுன்னு பூரி வருங்க. இந்த பூரி எப்படி செய்றது? அதே மாரி பூரி குருமா எப்படி செய்றது? வாங்க பார்க்கலாம். தேவையான பொருளுங்க. அதுக்கப்புறம் பூரி மசாலா தேவையான பொருளுங்க. கடுகு, மஞ்சத்தூளுங்க, இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகா, வரமிளகா, பெரிய வெங்காயங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலைங்க, சோம்புங்க. இதுதாங்க தேவையான பொருள். அதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு 4 எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் எண்ணெய்ங்க. அதுக்கப்புறம் இந்த பூரி குருமாக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கோணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஆட் பண்ண ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. கடலை மாவு யூஸ் பண்ணுறத விட இது யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாவே வருங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. கடுகு வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. கடலைப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அது பொடியை நறுக்க வச்சு 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா ஆட் பண்ணிடலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு வந்து 4 எடுத்துருக்குறேங்க. அதையுமே நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி 1 2 நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ டேஸ்ட் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு. எல்லாமே மசிச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சோம்பு பவுடர் அரைச்சி வச்சுருக்க பாருங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. கடலை மாவை விட பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க. நார்மலில் ஊற்றிக்குங்க. அப்போ டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு கிரேவி டைப்பில் வருங்க நம்மளுக்கு. கண்டிப்பாக பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். அதுதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. கடலை மாவு வந்து சித்தம் கூட ரொம்ப கெட்டியாகி போயிடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, பூரி மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. இது ஆட் பண்ணும்போது நல்லா பூரி நல்லா பொசு பொசுன்னு வருங்க. விருப்பப்பட்டு ஆட் பண்ணி இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூரிக்கு மாவு பிணையும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சப்பாத்தியுமே ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாதுங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் பூரி நல்லாயிருக்கும். எண்ணெய் குடிக்காமல் வருங்க நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சி விடுங்க. இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப இலக்கமாக வந்துடக்கூடாதுங்க. நல்லா பிணைஞ்சி விடுங்க. பிணையும் போது நல்லா சாஃப்டாகிடுங்க நம்மளுக்கு. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவு. அதுக்கப்புறம் மாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தொடச்சி வச்சுருங்க. அப்போ வந்து மாவு காயாமல் இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா தொடச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணுங்க மாவு. அதுக்கப்புறம் மேலே வந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பூரி தேய்ச்சிக்கலாங்க. இது வந்து 3ஆம் நம்பருங்க இதோட சைஸு. இது ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க நம்மளுக்கு. பூரி சொதப்பாதுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம கவுண்டர் டாப்பில் மாவு போட்டு தேய்க்கும் போது ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடுங்க. இந்த ஒரு பொருள் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெடி ஆகி வந்துங்க நம்மளுக்கு. கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்குங்க. கீழே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தொடச்சிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. அழகாக வந்துடுங்க ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு. பூரி சுடும் போது அவ்வளோ அட்டகாசமாக வந்துடுங்க. ஒரு துளி கூட அப்பளம் மாதிரி வரதுனால பொசு பொசுன்னு வந்திருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடுங்க நம்மளுக்கு. அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குங்க. அடியில் வந்து எண்ணெய் தொடச்சிங்க. மேலே வந்து பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லைன்னா காகித பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது நம்மளுக்கு 2 டைம் வைக்கும்போது நம்ம 2 டைம் பூரி கிடைக்குங்க மாவு. ரொம்ப ஈஸியாக வேலை முடியுங்க நம்மளுக்கு. ஒரே முட்டுக்க 2 வந்துடுங்க நம்மளுக்கு. நீங்கள் ஒன்றா கூட பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நல்லா மடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் 2 டைம் அமுத்துனீங்கன்னா அழகாக வந்துடுங்க. கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு வந்துடுங்க. ஒரே மாதிரி வந்துடும். வரமாக வச்சு தேய்க்கும் போது பூரி சுடும்போது டஸ்ட்டில் வந்து எண்ணெயில் படிஞ்சிருங்க. இந்த மெத்தடில் செய்யும் போது நம்மளுக்கு எண்ணெய் வந்து அப்படியே இருக்குங்க. ஒரு துளி கூட நம்மளுக்கு அழுக்கே ஆகாதுங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சுங்க. பூரி மாவு பாருங்க, ஒரே முட்டுக்கும் 2 டைம் வந்திருக்கு பாருங்கள், அழகாக ரவுண்ட் ஷேப்பில். இந்த மெத்தடில் செய்யும் போது பூரி வந்து சொதப்பதுனால பொசு பொசுன்னு வருங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து பூரி தேய்ச்சிருக்க பாருங்க, அதை ஆட் பண்ணிடுங்க. எல்லா பூரியும் நல்லா பொசு பொசுன்னு வருங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க.
இப்படி அமுத்தி வைக்கும்போது மேலே வந்து கொஞ்சம் சூடான எண்ணெய் தேய்க்கும்போது நல்லா பொஸ்ஸுன்னே வந்துடுங்க நம்மளுக்கு. ஒரு துளி கூட அப்பளம் மாதிரி வராதுங்க. நல்லா பூரியெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் பூரி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டுட்டு இருந்தலாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.